இந்த வீடியோவில் ஆதாரை எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 10 வருஷத்துக்கு மேலே யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஆதார்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஆதார் அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ளே போய் மொபைல்லையே நம்ம இதை எப்படி சிம்பிளாக பண்ணிடலாம் அப்படிங்கிறத பார்த்தாலும் ஒரு 5 நிமிஷத்தில் நீங்கள் இதை பண்ணி முடிச்சிடலாம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா மை ஆதார் அப்படிங்கிற வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே போய் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துலாம் வாங்க. இப்போ மை ஆதார் வெப்சைட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதுக்கும் நீங்கள் ஸ்க்ரீனில் ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா டாக்குமெண்ட் அப்டேட் அப்படிங்கிற ஒரு ஸ்க்ரால் காட்டுது பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா 14 செப்டம்பர் வரைக்கும் தான் அவைலபிளாக ஃப்ரீயாக பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பணம் கட்டி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மறுபடியும் ஸ்க்ரீனில் ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா நம்ம ஆதாரை நம்ம அப்டேட் பண்ணணுமா அப்படிங்கிறத செக் பண்ணியிருக்கு. ஸோ செக் ஆதார் வேலிடிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா அது ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அங்கே உங்கள் ஆதார் நம்பரையும் கீழே அந்த கேப்ச்சர் வரும். அந்த கேப்ச்சர் கொடுத்து ப்ரொசீட் கொடுத்தாலே உங்களது ஆதார் வேலிடிட்டியாக இருக்கா, இல்லை நீங்கள் வேலிடேட் பண்ணணுமா அப்படிங்கிற டீட்டெயில் காமிச்சிடும். பண்ணதுக்கப்புறம் அதிலேயே வேலிடேட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதுக்குள்ளே போய் உங்கள் அட்ரஸ் டாக்குமெண்ட் ஏதாவது ஒன்று அப்லோட் பண்ண மாதிரி வரும். அப்லோட் பண்ணதுக்கப்புறம் ஓகே கொடுத்தீங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. ஸோ ஆதார் அப்டேட் ஆகிடும். அவ்வளோதான், சிம்பிளான வேலை. சீக்கிரமாக பண்ணி முடிச்சிருங்க ஃப்ரீயாக. இல்லைனா நீங்கள் பணம் கட்டி பண்ண வேண்டியதாக வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.